பராசர ஜோதிட மணிமன்ற குழுவில் பயணிக்கும் அனைத்து ஜோட சொந்தங்களுக்கும் வணக்கம். இன்று ஒரு ஆணின் ஜாதகம் ஆய்வுக்கு வந்துள்ளது. அவரோட கேள்வி என்று பார்க்கும்போது, அதாவது எனக்கு திருமணம் எப்போது நடக்கும்? உத்தியோகம் எப்படி இருக்கும்? தந்தையார் நிலை எப்படி? அப்படின்னு கேட்டிருக்கார். 3 கேள்வி கேட்டிருக்கார். அந்த 3 கேள்வியும் பார்க்கும்போது ஒரு முக்கியமான கேள்வியா தான் இருக்குது. இந்த ஜாதகர் பிறந்த நேரத்த வ தேதிய பார்க்கும்போது 9/12/1998 புதன்கிழமை அன்று பிறந்திருக்கார். 4 மணி 45 நிமிஷம். அப்ப இந்த ஜாதகர் நிலைப்பாட்டை நாம் பார்க்கும்போது, மகம் நட்சத்திரம், சிம்ம ராசியில் பிறந்திருக்கார். பிறந்தது பார்க்கும்போது, காரைக்குடியில் பிறந்த ஒரு ஜாதகம். ரிஷப லக்னம். இந்த லக்கினத்த பார்க்கும்போது, லக்னாதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் தன் ஸ்தானத்துக்கு போய் 8ல். தன் ஸ்தானத்துக்கு போய் 8ல் இருக்கும். 8ஆம் இடம்னு என்ன சொல்றோம்? அது மறைவான ஒரு இடம். இருந்தாலும் அது காலதேவனுக்கு ஒரு பாக்கியத்த கொடுக்கக்கூடிய இடம். பாக்கியம் 9ஆம் இடம் காலதேவனுக்கு. அப்ப சுக்கிர பகவான் மூலம் கேதுவோட சாரத்தை பெற்றிருக்கார். சந்திரனும் கேதுவோட சாரத்தை பெற்றிருக்கார். அப்ப இவங்களோட பரம்பரையே சொல்லக்கூடிய ஒரு தன்மையில இந்த ஜாதகர் பரம்பரை சார்ந்த ஒரு அமைப்பும் இந்த ஜாதகத்துக்கு இருக்கும் அப்படிங்கிற ஒரு தன்மை இருக்குதுன்னு வச்சுங்களேன். அப்ப இந்த ஜாதகத்தோட ஒரு நிலைப்பாடு அவங்களோட கேள்வி பார்க்கும்போது, திருமணத்தை ஃபர்ஸ்ட்டு கேட்டிருக்கார். ஏன்னா எல்லாம் தொழில கேட்பாங்க. ஒரு திருமணத்தை கேட்டார். அப்ப திருமணங்கிறது 7ஆம் இடம் தான். 7ஆம் இடம் சூரியனும் புதனும் போய் உட்காந்துட்டாங்க. அப்ப 7ஆம் இடத்துல சூரியனும் புதனும் இருக்கும்போது, புதன் யார்? இந்த வீட்டுக்கு இந்த ஜாதகத்துக்கு ரிஷப லக்னத்துக்கு 2க்கும் 5க்கு உடையவன் 7ல் போய் உட்காந்துட்டான். அப்ப குடும்ப உறவு மூலியமாக திருமணம் அமைவதற்கு வாய்ப்பு உண்டு. 7ஆம் இடம் பொது தொடர்பு குறிக்கிய இடம். அப்ப பொது திருமண நிகழ்வுக்கு, குடும்ப உறவு திருமண நிகழ்வுக்கு இந்த ஜாதகர் போம்போது, அங்கிருந்து பெண் அமையும்னு சொல்லுது. அங்கிருந்து பெண் வ வ எடுக்கக்கூடிய தன்மையும், உறவின் மூலியமாக பெண் அமையக்கூடிய தன்மை இருக்குது. ஏன்னா, புதன் என்றாவே ஒரு தாய்மாமன், தாய் வழி கிரகம். அப்ப சூரியனோட சேர்க்கை பெற்று, அப்போ உறவு மூலியமா திருமணம் அமையும். அது எப்படி அமையும்னா, திருமண உறவுகளுக்கு போம்போது நடக்கும். அப்படிங்கிற ஒரு தன்மை. இது எந்த காலகட்டத்தில் நடக்கும்? அடுத்த கேள்வி எந்த காலகட்டத்தில் நடக்கும்? இப்ப இவருக்கு நடக்கக்கூடிய தசா காலங்கள் சூரிய மகா திசை 7ல் உட்கார்ந்தா சூரியன் திசையை நடத்துறார். இது சூரியன் யாரு? 4க்கு அதிபதியா வரக்கூடிய தாயார் பாவத்தை குறிக்கக்கூடிய கிரகம். அவர் போய் 7ல் உட்கார்ந்து திசை நடத்துறார். அப்ப தாய் வழி உறவில் நடக்குமா? என்ற ஒரு நிலைப்பாடு கேள்வியா இருக்குதுன்னு வச்சுக்கங்களேன். வரும், நடக்கலாம். ஏன்னா 4ஆம் இடத்துக்கு தாயோட காரகம் வைக்கக்கூடிய ஒரு 4ஆம் அதிபதி போய் 7ல் உட்காந்துருக்கா. அப்ப தாய் வழி உறவு மூலியமா திருமணம் அமைகிறது. தாய் வழி உறவில் திருமணத்துக்கு போனா கூட, இந்த ஜாதகத்துக்கு திருமணம் அமையக்கூடிய ஒரு பாக்கியம் கிடைக்கும், உண்டாகும். இப்ப என்ன புத்தி நடக்குது? சனி பகவானோட ஒரு புத்தி நடக்குது. சூரிய மகா திசை சனி புத்தி. சனி எங்க இருக்காரு? இந்த ஜாதகத்துக்கு பாதகாதிபதியா வரக்கூடியவர் சனி. 9க்கும்